கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய ஆதரவுக்காக, உங்களுடைய அன்புக்காக நான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் என்னுடைய தாயினுடைய மரணம் பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சபை மூலமாக, விசுவாசி மூலமாக, பரிசுத்த வான்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக பலப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நான் உங்களை உற்சாகப்பட்ட, உங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே மறுபடியும் வழிநடத்த நான் ஆண்டவருடைய நாமத்திலே ஹல்லேலூயா உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எபேசியர் சபைக்கு பவுலானவர் 1 அதிகாரம் வசனம் 13-14 நாம் பார்த்தோம் என்றால், பவுலானவர் எழுதுகிறார். எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 13-14, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். So wonderful word the Lord is giving us this day, my beloved brothers and sisters. We as believers have the promised Holy Spirit. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கென்று ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இதை குறித்து பவுலானவர் சிந்தித்து யோசித்து பார்க்கும்போது அதிக மகிழ்ச்சி அடைகிறார். Paul is greatly rejoicing because of the faith of the believers in Ephesus. ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 15-16, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த வான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று அவர் சொல்லுகிறார். Paul is so happy in the Lord that he is praying for the believers. He says here, for this reason, ever since I heard about your faith in the Lord Jesus and your love for all the saints, I have not stopped giving thanks for you, remembering you in my prayers. Lovely believers, அருமையான விசுவாசிகளாக எபேசிய சபையில் இருக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆன போதிலும் பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே மாறுபாடான விசுவாசமும் நடத்தையும் இருந்தது என்று பவுல் அறிந்தார். There were serious contradictions of faith and practice. ஆகவே பவுல் இந்த விசுவாசிகளுக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார் என்றால், what does Paul advise or exhort the believers is to put off the old self and replace it by putting on the new self. Put off, put on. எபேசியர் 4 அதிகாரம் வசனம் 30 நாம் பார்த்தோம் என்றால், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Ephesians chapter 4 and I read in verse 30. And do not grieve the Holy Spirit of God, with whom you were sealed for the day of redemption. Do not grieve the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை
துக்கப்படுத்தாதிருங்கள் என்று. இதனால் என்னுடைய தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், the title of my devotion today, to please or grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதா அல்லது துக்கப்படுத்துவதா? It's a very important question we need to ask ourselves. தேவன் நமக்கு அவருடைய ஆவியானவரை கொடுத்தார் என்றால் நாம் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. எப்படி நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம் என்று அறிந்து கொள்வது நல்லது. It's good to know how or in what ways are we grieving the Holy Spirit of God. ஆகவே பவுல் அழகான அறிவுரைகளை இந்த வேத பாகங்களிலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். Lots of examples Paul is giving to the church. What he means by putting off and putting on the new self. அதெல்லாம் அழகாக 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக அவர் சொல்லுகிறார். In verse 31, get rid of all bitterness, rage and anger, brawling and slander, along with every form of malice. Get rid, முற்றிலுமாக அகற்றி போட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். Get rid. சில விஷயங்களிலே ஆண்டவர் என்ன சொல்வார்னா put offன்னு சொல்வார். Put off the old self, put on the new self. சில இடங்களில் get rid என்று சொல்வார். முற்றிலுமாக அகற்றி போட வேண்டும். Sometimes that is what the Lord is telling us. நான் வாசிக்கிறேன் பாருங்க, எபேசியர் 4:31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. Get rid. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Lovely exhortation Paul gives to the believers. There are things that we have to eradicate as people who have the seal of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அதற்கு அடையாளமான சில காரியங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். Some things that needs to be plucked away, eradicated. It is good for our soul and our spirit and even our body. சில சரீரங்களிலே அதிகமான வேதனை வியாதியோடு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. பவுல் சொல்லுகிறார், நீங்களாக்கி விடுங்கள். Get rid of it. நீங்குமாறு பவுல் அறிவுரை சொல்லுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதா துக்கப்படுத்துவதா? எது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது? To please or to grieve the Holy Spirit. The Holy Spirit is a wonderful spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அருமையான ஆவியானவராக இருக்கிறார். Hallelujah. He is a lovely spirit of God. கடந்த தியானத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போது fan into flame, அனல் மூட்டுங்கள். I've been talking about the Holy Spirit during this season of circuit breaker, season of lockdown, season of quietness. There's a great turnaround that the Lord is bringing in our midst. But the Holy Spirit is still inside of us. நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரை யாரால எடுத்து போட முடியாது except us. நாம் சரியாக அவரை
நம் வாழ்க்கையில நடத்துவதற்காக நம்முடைய இருதயங்களை திறந்து வைத்தோம் என்றால் தேவ ஆவியானவர், ஹல்லேலூயா, புறாவின் ரூபம் கொண்ட ஆவியானவர், மென்மையான தெய்வ ஆவியானவர், தூய்மையான தெய்வ ஆவியானவர் நம்மளை நடத்துவார், நம்மோடு பேசுவார், நம்மளை வழி நடத்துவார், நமக்கு எச்சரிக்கைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. செவ்வையான பாதையிலே நடக்குமாறு நம்மளை அப்படியாக பக்குவப்படுத்துவார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் எடுத்துவிட வேண்டும். நீதியை தரித்து கொள்ள வேண்டும், அன்பை தரித்து கொள்ள வேண்டும், மன்னிப்பை தரித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கங்களை தரித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபையினால நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபர். அவரால் கேட்க முடியும், அவரால் பேச முடியும், அவரால் உணர முடியும், அவர் துக்கம் அடைய முடியும். ஒரு கதவு கிட்ட போய் நீங்க கதவை வேகமாக தட்டுனீங்கன்னா, உடைச்சிங்கன்னா கதவு பேச முடியாது. ஆனால் ஆண்டவராக இருக்கக்கூடிய ஆவியானவரை துக்கப்படுத்திங்கன்னா அவருடைய இருதயம் மிகவும் வேதனை அடையும். அவரை வேதனை படுத்துகிறவர்களாக நாம் இருக்காமல் இருக்க ஆண்டவர் சித்தம் கொள்கிறார். We should not be found to be people who grieve the Holy Spirit. Rather, we want to please the Holy Spirit. Today, my friend, make it a decision to be someone who wants to please the Holy Spirit. Never suppress Him. Never suppress Him. The moment He speaks to you something, do it by the strength of God. There's always a conflict with the Spirit of God and the evil spirit. மாம்சத்திற்கும் ஆவியானவருடைய நடத்தலுக்கும் எப்போதும் போராட்டம் இருக்கும். நம் நல்ல விஷயத்தை செய்யணும்னா கெட்ட விஷயம் ஒரு பக்கம் இருக்கும், நல்ல சிந்தை இருக்கும்போது கெட்ட சிந்தை ஒரு பக்கம் இருக்கும். தேவ ஆவியானவரை பிரியப்படுத்தினோம் என்றால் தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் நித்தமும் நடத்துவார். இதை தாவீது அறிந்து கொண்டார். தாவீது பூரணம் அடைந்தவர் அல்ல, ஆனால் பூரணமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சையாக இருந்தார். David was not a perfect person like you and me, and God is not looking for such people, but God is looking for authenticity. தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 51:10-12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். I like to read it in English. Hallelujah. தாவீது சொல்லுகிறார் பாருங்க. David says in Psalms 51, and I will just read from verse 10. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and grant me a willing spirit to sustain me. Hallelujah. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவோம். அவருக்கு விருப்பமான வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக. அவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய குரலை நாம் கேட்போம். மெல்லிய சத்தம், still small voice will speak to our spirit. Our spiritual ears be open. Hallelujah. Every single direction that He gives, whether to call someone or message someone, whether to kneel or to pray, or whether to take up the Bible to read, or whether to even, hallelujah, do your work.
Do it promptly. In every specific way, the Holy Spirit wants to interact with us. Never grieve Him. The more we please Him, the more He will have the desire to reveal His mysteries, truth to you. அவரை பிரியப்படுத்த அவருக்கும் ஒரு வாஞ்சை வரும். என் மகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் இன்னுமாக ரகசியங்களை வெளிப்படுத்துவேன், இன்னுமாக நான் அவரை செவ்வையான பாதையில் நடத்துவேன். God is a gentleman. He will not force Himself into our lives. He will watch us, how we respond to Him. The more we please Him, the more we will get closer to Him, and we will walk in the ways that the Lord has directed for us. We will know His will, know it for sure. Hallelujah. We will not live a dual life. We will be very clear. The lane will be clear. The focus will be clear. கர்த்தர் தெளிவான திட்டத்தை நமக்கு வச்சிருக்கிறார். இங்கும் அங்குமாக நம்ம போக வேண்டியது அவசியம் இல்லை. Those who grieve the Holy Spirit will be torn apart and led in different direction. They will be running around different direction. But once we know the Holy Spirit, we will know this is the way that the Lord has directed me. Jesus was full of the Holy Spirit. Never once did He grieve the Holy Spirit of God. அவருடைய பேப்டிசம், அவருடைய ஞான ஸ்நானத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் ரூபத்தின் மேலே அவர் மேலே இறங்குகிறது. பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். Hallelujah. What a wonderful thing to please the Holy Spirit. Your heart will be set free. Try pleasing Him, brothers and sisters. Hallelujah. Try pleasing. It will be more difficult, in fact. But when you please Him, you will sense your heart be set free. God will give you a new joy. God will lift up the countenance in your face. நீங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும். வாளாக்காமல் ஆண்டவர் உங்களை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுடைய காரணம் என்னவென்றால் அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரம் அப்படியே விலகி இருப்பார். தாவீது சொல்லுகிறார், do not take the Holy Spirit away from me. Why? The Holy Spirit will watch you from afar. Though He is in us, He will be watching us until we allow Him, until we please Him wholeheartedly. He will be watching us. Beloved brothers and sisters, I just want to encourage you to please the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழுமாறு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான ஒரு பாடலை நான் பாட வாஞ்சிக்கிறேன். It's a lovely song. அருமை தந்தை பெக்மன்ஸ் அவர்கள் பாடின பாடல், எழுதின ஒரு பாடல். சில ஆண்டுகள் முன்பதாக அவர் எழுதின அருமையான ஒரு பாடல். I just want to sing this song. As I sing this song, let this be a prayer for you. உங்களுக்கு ஒரு ஜெபமாக இருக்கு. ஆவியானே எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானே எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க துண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க துண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்கள்
சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை கொண்டு நடத்துமே. சொல்லுவோம், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த தியானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஓ ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளை தினம் மே 1 இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை பிரியப்படுத்த எங்கள் கிருபை செய்யும் ஆண்டவர். சின்ன அளவிலும் பெரிய அளவிலும் எல்லா அளவிலும் நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட எங்களை நடத்தும் ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு முதியோர், ஒவ்வொரு பெரியோர், ஒவ்வொரு ஆண்கள், பெண்கள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சிறுவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சகல குடும்பத்தார் மேல் உம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. இந்த சர்க்கிட் பிரேக்கர் காலங்களிலே உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க, உம்மை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ராபா ஷக்கரி மரக்கபுரியாந்தே ஷக்கராமா கோபுரி அந்த ராபா காபார. காதுலவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. He who has ears, hear what the Spirit of the Lord says. கர்த்தர் ஆவியானவருடைய குரலை கேட்டு நடக்கும்போது ஓரி பாக்கா மனோரி ஆண்டே ஷாக்கரா மனாக்கா பாரா மரோக்கீரி ஆந்தாரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வளமான இடங்கள், பாலைவனம். ஹல்லேலூயா. The desert regions, God will bring the vegetation. இந்த சர்க்கிட் பிரேக்கர் காலங்களில் அநேக வேலைகள் போகிறது, அநேகருடைய வாழ்க்கைகளுடைய முறைகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், in the midst of the desert situation, I am the one who brings the vegetation. I am the oasis in the desert. அந்த பாலை வனத்தில் ஆண்டவர் அந்த தண்ணீர் குளமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார், ஒரு கிருபை நமக்கென்று வைத்திருக்கிறார். இது தோல்வியான நேரங்கள் இல்லை, ஆனால் சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. சரியாக சிந்தித்தோம் என்றால், சரியாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மளை நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்கள் ஒவ்வொருவரை காத்துக்களும் மறுபடியும் நாங்கள் ஒருவரோடு முகமுகமாக சந்திக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் நீங்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். நீங்கிற அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும், பாடங்களை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஆண்டவர், அதை நாங்கள் கற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கான பலத்தை எங்களுக்கு தாங்க. எல்லா கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. மே தி லார்ட் பிளஸ் யூ. மறுபடியும் இப்படி போன்ற தியானத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பதிவு செய்து உங்களுக்கு என்று வழங்கப்படும். தயவு செய்து நம்முடைய சேனல்ஸை பார்த்து கொண்டு நாம் தேவனை இருக்கிற இடங்களிலே தொடர்ந்து ஆராதிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.